வெல்கம் டு புரிதா விலாக்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நைட் ஷோ படத்துக்கு வந்தோம். அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வீட்டை பத்தின கதை. உனக்கு என்ன வேணும்பா? வாசல்ல ஒரு போர்டு, வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி. வாடகை அதிகமாயிட்டே போகுதுடா. ரொம்ப செலவாகும்பா. எனக்கு இந்த படிப்பு வரமாட்டேங்குது. நம்ம இவ்வளோ நாள் வந்து இந்த மாதிரி படத்தெல்லாம் மிஸ் பண்ணிட்டு வேற ஏதோ பெரிய பெரிய ஆக்டரோட படத்தெல்லாம் பார்க்கும்போது இதை தாண்டி இந்த படம் பார்த்தா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஒரு மாதிரி கனெக்டாக இருந்தது. அதாவது ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து எனக்கு பார்க்கும்போது அந்த ஃபெயிலியர்லாம் பார்த்துட்டு வரும்போது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அந்த படத்துல வந்து ஒரு சீன் இருக்கும், கொஞ்சம் லைட்டா ஸ்பாய்லர் மாதிரி தான் இருக்கும். பையன் சொல்லுவான், அப்பா நான் எத்தனை வாட்டி தோத்துட்டே இருக்கேன், அவ்வளோதான் முடியல, என்னால் முடியல, நான் முடிஞ்சிடும், ஒரு வாட்டி நீ என்ன நினைச்சு பாருப்பா, நான் இத்தனை வாட்டி தோத்துருக்கேன் அப்படின்னு ஒரு சீனு. சத்தியமா இல்லை, அந்த சீனுக்கு இந்த படத்துல அந்த சீனை விட எனக்கு தெரிஞ்சு வேற எதுவுமே எனக்கு கனெக்டே ஆகல. ஏன்னா அத்தனை வாட்டி ஏதோ ஒன்று ஒருத்தர் வாழ்க்கையில் நடந்துருக்கல, ஒரு அப்பா அத்தனை வாட்டி தோத்துருக்காங்க. நம்மளாம் இப்போதான் ஸ்டார்டே பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி படம்லாம் நம்ம நிறைய வரணும், அப்போதான் வந்து நிறைய பசங்க மாறுவாங்க. ஓகே நம்ம இப்போ போனோம் ஒரு புஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கிற ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் வந்து எப்போ அழகாக காட்ட முடியுமோ அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். நிறைய இடம் நிறைய பேர் கனெக்ட் ஆகும். எனக்கெல்லாம் நிறைய விஷயம் கனெக்ட் ஆச்சு. அதே போல தான் லாஸ்ட் ஸ்கூல் மெமரி, காலேஜ் மெமரிலாம் கனெக்ட் ஆச்சு. வேலைக்கு போனதெல்லாம் கனெக்ட் ஆச்சு. அதுதான் நைன் ப்ரோக்கும். தியேட்டர்ல நிறைய பேர் பார்க்கல, எப்படி ஓடிடியில் வந்தால் இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாகவே இந்த படம் தான் ஓடிடி. கண்டிப்பாக எல்லாருமே இதை பற்றி தான் கண்டிப்பாக பேசுவாங்க. ஆனால் இந்த படத்தையும் குறை சொல்கிற தத்துவம் இதுதான் செய்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு படம் தாண்டி ஒரு லைஃப் ஸ்டைலையும் அவங்க காமிச்சிருக்காங்க. அந்த லைஃப் ஸ்டைல் கனெக்ட் ஆனால் தான் அந்த படமே அவங்களுக்கு புரியும்னு எனக்கு தோணுது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் மெயின். இந்த 4 பேருமே பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. அதில் அப்பா தூக்கி சாப்பிட்டார் இந்த படத்தை. அதே மீறி அவங்க பையன் சித்தார்த் செம்ம ஆக்டிங். சித்தாக்கு அப்புறம் அவர் நல்ல ஆக்டிங் பண்ணார் அப்படின்னா இந்த படத்தை சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட சிம்பிள் ஸ்டோரி, Ctrl+C Ctrl+V. அடுத்தவங்க சொல்கிறத காப்பி பண்ணாத, அடுத்தவங்க சொல்கிறத எதையுமே காதில் வாங்கிக்காத. அதுதான் இந்த படத்தோட கதையே. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறேன்னு எதுவுமே வாங்கிக்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ மனசார அதை நிம்மதியாக செஞ்சுட்டு போங்க. அதுதான் நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுதான் எல்லாருக்கும் நடக்கும். கண்டிப்பாக எல்லார் லைஃப்லேயும் அது இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அதுவும் உங்களுக்கு என்ன சரின்னு தோணுதோ அது செய்யுங்க. குடும்பஸ்தன் அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலிலாம் எப்படி நீங்கள் தேட்டரில் பார்க்காம மிஸ் பண்ண நினச்சிங்களோ அதேமாரி இந்த படமும் மிஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதேமாரியான ஒரு வேரியன்ட் படம் தான். இன்னொரு உங்களுக்கு ஒரு ஸ்பாய்லர் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நவீன் ப்ரோ வந்து இதில் நடிச்சிருக்காரு கேமியோ ரோல். ஒரு ஃபர்ஸ்ட் இதுலேயே வந்து அவங்க ஃபர்ஸ்ட் வீட்லேயே வந்து ஹவுஸ் ஓனரா நவீன் ப்ரோ இந்த மூவில வந்து நம்ம முக்கியமா பாக்குறோம்னா நிறைய விஷயம்லாம் இருக்கு. ஒரு வீடுக்காக அவங்க ஃபேமிலியை ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்றது சமபுர விஷயம். ரெண்டாவது மெயினா ஒரு கதை என்னன்னா, அதுல பேரண்ட் வந்து ஒன்று புஷ் பண்ணி அவங்க பசங்களை நீங்க இதை படிங்க அதை படிங்க, ஒருத்தன் நம்ம ஒன்று எடுத்துட்டு போவோம், இன்னொருத்தவங்க மாடிஃபை பண்ணி இதான ஃபியூச்சர் நம்ம சொல்லி நம்ம சரி ஓகே அதுக்காக மாடிஃபை பண்ணி நம்ம பண்ணிட்டே இருப்போம். ஆனா வந்து அது படத்துல உங்களுக்கு காட்டியிருப்பாங்க, அது ரியல் இல்லை. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்க அதை பண்ணாலே நீங்க அதுல வின் பண்ணலாம்ன்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு மெயினான பேஸே அதுதான். உனக்கு பிடிச்ச விஷயமே நீ பண்ணாலே உன்னோட கோல் நீ ஈஸியாக கவர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு சினிமாட்டிக் ஸ்டைலில் காட்டியிருப்பாங்க. மூவி எனக்கு பர்சனலாக ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சு. ரொம்ப நல்ல மூவி. நீங்களும் தேட்டரில் மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வந்து அப்பா அண்ட் அம்மாக்கு சொல்லிடுறேன், பசங்க வந்து இது ஆகணும் அது ஆகணும்லாம் கிடையாது. ஒரு தடவை நம்பி அவங்க கையை விடுங்க, அவங்களே வந்துருவாங்க கண்டிப்பாக எங்கே இருந்தாலும். அதால் நீங்கள் நம்பிக்கை அவங்க மேலே வைக்கிறது தான் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. உண்மை ஒரு அவங்க இப்போ நவீனோட பேரண்ட்டை விட்டாங்க, தேட்டருக்கு வந்து பொறிக்கணுங்க. இதாக விடாதீங்க, உங்கள் கண்ட்ரோலில் வைங்க. பட் அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு உங்கள் வழியில் கொண்டு போனால் நல்லா இருக்கும்னு தோணும். ஃபைனலாக ஒன்று சொல்ல வரேன், 3 BHK சூப்பரான படம். கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஒரு வாரத்தில் தூக்கிடுவாங்க எப்படின்னாலும் அதுக்குள்ளே வந்து பார்த்தேன்.
3BHK படம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நம்ம தேவையில்லாத செலவு பண்ணி தான் வந்து நம்மளால வீடு வாங்க முடியல. வந்து வீடு கட்டலாம்னு நினைச்சாரு. அவரும் இந்த மாதிரி சாப்பிட்டா இல்லைங்கிறதால அவரால் கட்ட முடியல. சும்மா இருக்கு. சாப்பிடு ப்ரோ. ப்ரோ ப்ரோ இதான் விக்கியோட எப்பவுமே பண்ணுவான். சாப்பிடு. இதுங்க கையை விடுங்க. சாப்பிடு ப்ரோ. சாப்பிடு. இல்ல ப்ரோ எனக்கு முடியல ப்ரோ. வயிறு ஃபுல்லா இருக்கு. வயிறு ஃபுல்லா இருக்கா? ஆமா ப்ரோ. சாப்பிடு. கை விடுங்க. சாப்பிடு ப்ரோ. கையை விடுறா சரி என்ன ப்ரோ நீ பாதி நைன் ப்ரோ. எனக்கு வந்து உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் படம் பார்த்தோம்ல 3BHK படம் பார்த்தேன். அதுல உங்களுக்கு ரொம்ப இம்பாக்டான ஒரு விஷயம் எனக்கு கனெக்ட் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு விஷயம் தானா என்ன கொஞ்சம் கொஞ்சம் மண்டே பண்ணிக்கிறேன். அப்பா கூட போய் கடைக்கு போய் சாப்பிட்டு இப்போ வந்து அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரு நல்ல இருக்குல்ல. ஆமா. அது வந்து எங்க அப்பாவுக்கு நல்லா கொஞ்சம் நினைத்து. எங்க அப்பா இப்போ வரைக்கும் வேலைக்கு போயிடுறாரு. அதே மாதிரி அவங்க அந்த படத்துலயுமே அவங்க அப்பா கடைசி வரைக்கும் வேலைக்கு போவார். அந்த பையன் வளர்ந்து வேலைக்கு போறதும் வேலைக்கு போவாரு. அந்த விஷயம் கொஞ்சம் நல்லா எனக்கு அந்த படத்துல வந்து அந்த மாடியில் அவங்க அப்பா கிட்ட வந்து பின்னாடி போய் கட்டி பிடிச்சிருந்த சீன் செம்மையான்ட்டு ஒரு மாதிரி உள்ள உறுத்துற மாதிரி. ரெண்டாவது இன்னொன்று ஒரு விஷயம், ஒரு பெரிய பையன்கிட்ட வந்து அந்த அந்த பாரத்தை பாக்கெட்ல போட்டுட்டே இருக்கு. பாக்கெட்ல மீன்ஸ் பாரத்தை அப்பப்போ இன்னும் நம்பிதான் இருக்கு இந்த ஃபேமிலி, இன்னும் நம்பிதான் இருக்கு இந்த ஃபேமிலின்னு சொல்றது நிறைய பசங்களுக்கு அது ரொம்ப புரியும். எனக்கு வந்து இந்த சீன்ஸ்லாம் இன்டர்வியூ சீன்ஸ் எனக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. நிறைய கனெக்ட் ஆச்சு எனக்கு. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இந்த இன்டர்வியூ சீன்ஸ் ஸ்கூல்ல காலேஜ்ல என்ன குரூப் எடுக்கிறது அதெல்லாம் அவனுங்க பிரெயின் வாஷ் பண்ணாங்க பாத்தியா. அந்த மாதிரி தான் என்னையும் பிரெயின் வாஷ் பண்ணி +1ல வந்து பியூர் சயின்ஸ்ல தூக்கி போட்டு விட்டாங்க. நல்ல மாதிரி தாங்க 11th சேரும் போது என்னன்னா நான் ஒரு குரூப் கேட்டேன். ஆனா எனக்கு ஒகேஷனல் குரூப்லாம் உங்களுக்கு நேம் தெரியுமா கூட தெரியல. இருக்கு கடைசி குரூப் அது. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்டேன். கொடுத்தாங்க சம்பந்தமே இல்லாம கொடுத்தாங்க. தெரியல திணிக்கிறாங்க படிப்பை. அவங்கதான் கம்ப்யூட்டர் மாட்டாங்க. நம்மளே தெரிஞ்சுட்டு போனாலும் அந்த விஷயத்தையும் பண்ண விட மாட்டாங்க. சிஸ்டமே சரியில்லை. அதான் நான் சொல்றேன். டீச்சர் எங்கன்னா வந்து போன் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. விக்கி நம்பர் வந்து என்னோட கான்டாக்ட் நானே தரேன். இல்ல வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் தரேன். சிஸ்டம் சரியில்லை உண்மைதான். போயிட்டு வாங்க. எல்லாரும் பசங்களை பத்தி யோசிக்கிற டைம்ல அவங்க அப்பா பொண்ணு நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு வேணா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்காங்க. காலேஜ் எல்லாம் முடிச்சு வேலைக்கு போற டைம்ல கொஞ்சம் நம்ம வீடை வந்து பில்டு பண்ணலாம் அப்படின்னு வர டைம்ல அலைன்ஸ் ஒண்ணு வந்தது அப்படின்ட்டு ஒருத்தர் தூக்கு போய் மாட்டணுவான், மஞ்சள் போய் ஆட்டணும் வந்தாரு. கல்யாணம் பண்ணாங்க. 35 லட்சம் ரூபா கடனு. கல்யாணம் அப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு பிரேம் வச்சு சொல்லியிருப்பாங்க, பையன் நல்ல வீடு நல்ல வசதின்னு பாத்தீங்களே, பையன் ஃபேமிலியை பத்தி யோசிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த அவங்க அப்பாவுக்கு ஒரு கேள்வி கூடிய முசி. இல்லம்மா எல்லாமே உன் நல்லதுக்கு தான்மா நான் பண்ணேன் அப்படின்னு. நல்லதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையை வீணாக்கிட்டீங்களேன்ற மாதிரி ஒரு லுக்கு வீடு அவங்க அப்பாவை. அவங்க அப்பாவும் நிறைய சாக்ரிஃபை பண்ணிருக்காருல்ல, அதனாலதான் அந்த பொண்ணு கஷ்டத்தை. ஆனா அந்த ஃப்ரேம் வச்சதும் சரி, அந்த சீனே பயங்கரமா இருக்கு. கதையை நாங்க சொல்லிடுறோம் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஏன்னா வந்து விஷயத்தை விட அது அவ்வளவு இம்பாக்ட் மனசுல பதிஞ்சிச்சு. 3BHK வந்து ஒரு செமையான படம் பாருங்க. சோல்ஃபுல்லான படம். ஒரு ட்ரூவான ஒரு மிடில் தான். உங்களுக்கு தெரியல நம்ம லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றது. அந்த இதுல பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பா படம். இன்னொன்னு பாருங்க. நான் அழுது. ஓகே, இத்துடன் இந்த ஊரே முடித்துக் கொள்வது புரிதா விலாக்ஸ். நான் தாங்க வீடு பேசுறேன். வீடுன்னா இந்த வீடா, இதுக்கு முன்னாடி வீடா, இல்ல ஃபர்ஸ்ட் வீடான்னு கேக்குறீங்களா? எல்லா வீடுமே நான் தாங்க. அது எப்படி நீ எல்லா வீடும் இருக்க முடியும்? அதானே இந்த குடும்பம் இருக்கிற இடம் தாங்க வீடு. வீடுங்கிறது வெறும் கட்டடம் இல்லைங்க. நம்ம குடும்பம், நம்ம மெமரிஸ், நம்ம சந்தோஷம், அதான் வீடு.